தென்கிழக்கில் பாத்ரூம் இருக்கக்கூடாது. இது வாஸ்துப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். நீங்கள் வாஸ்துவில் பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் மிக முக்கியமானது. நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று, பூமி 5 பூதங்கள். அதில் ஈசானம் மிக முக்கியம். அதே மாதிரி அக்னி மிக முக்கியம். ஏன்னா வீட்டில் தினமும் சமையல் செய்கிறோம், சாப்பிட்றோம், உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உயிர் வாழ்வதற்கு மிக முக்கியமான காரணம் ஒரு சாப்பாடு, சமையல். அப்போது அது இருக்கக்கூடிய இடம் அக்னி, தென்கிழக்கு. அந்த இடத்துல பாத்ரூம் இருந்து, நெருப்பு இருக்கிற இடத்துல நீர் இருந்தால் அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் உடல்நிலை பாதிக்கும். மார்புக்கு கீழே அவங்களுக்கு பாதிக்கும். அதாவது கர்ப்பப்பை பிரச்சனை வரும், இடுப்பு வலி வரும், முட்டிக்கால் முழங்கால் வலி வரும். அந்த பெண்கள் தடுமாற்றமாக இருப்பாங்க, டபுள் மைண்டடாக இருப்பாங்க. சில பெண்கள் தவறு செய்வதற்கு இந்த அக்னி மூளை கூட ஒரு காரணமாக இருக்குது. அதனால் பெண்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பங்கு வகிப்பது இந்த அக்னி மூலை என்கின்ற தென்கிழக்கு. அதனால் அதில் பாத்ரூம் இருக்குது ஐயா, வாடகை வீட்டில் குடியிருக்கேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பவுலில் கல் உப்பு வச்சு அது ஓரமாக வச்சுருங்க. அடிக்கடி அது உருகுனதுக்கப்புறம் திரும்ப மாற்றிடுங்க. இப்படியே செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அந்த இடத்தில் வரக்கூடிய நெகட்டிவிட்டி மாறிடும். ஏனென்றால் சொந்த வீடுன்னா மாற்றி அமைக்கலாம், வாடகை வீடுன்னா அது மாற்ற முடியாது. அதனால் இது போல் பார்த்துங்க. நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் கவனமாக பாருங்கள். தென்கிழக்கில் பாத்ரூம் இருந்து, கழிவறை இருந்து அதை நீங்கள் உபயோகப்படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் உடல்நிலை, மனநிலை ரெண்டுமே பாதிக்கும். அந்த வீட்டில் நிம்மதி இருக்காது, டபுள் மைண்டடாக இருப்பாங்க இந்த பெண்கள். சரியா? இது வாஸ்துவில் மிக முக்கியமான விஷயம். இதை கவனமாக பாருங்கள். வணக்கம்.